ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, இப்போ நவம்பர் டிசம்பர் 2023 அந்த சப்ஜெக்டோட ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு ரீவேல்யூஷன் ஃபோட்டோ காப்பி எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ரீவேல்யூஷன் இன்னும் வந்திருக்காது. பட் ஆனால் உங்கள் காலேஜில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னோம்னா, ஹால் டிக்கெட் ப்ரிவியூ வந்து உங்கள்கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், அந்த ஹால் டிக்கெட் ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு நீங்கள் அரியர் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து இப்போ அந்த ப்ரிவியூலையும் அரியர் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரீவேல்யூஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பணத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா யூனிவர்சிட்டி நீங்கள் கட்டி தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரண்ட் செமஸ்டரில் 9 பேப்பர். ஓகேங்களா? நீங்கள் போன செமஸ்டரில் ஒரு அரியர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ மொத்தம் 10 பேப்பரு. அந்த பழைய அரியர் பேப்பருக்கு நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டிருந்தாலும் இப்போ நீங்கள் 10 பேப்பருக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். கட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இன்னும் வந்து ஒரு 3 to 4 டேஸில், அதாவது உங்களுக்கு வந்து 15th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 15th முன்னாடி எப்படி வந்து ஒரு 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 12ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட் விட்டுருவாங்க. ஹால் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண சப்ஜெக்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் அந்த சப்ஜெக்ட் நேம் இன்க்ளூட் ஆகிருக்காது. ஓகே, நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் போட்டிருக்கீங்க, அந்த பேப்பரில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னம்னா வரக்கூடிய ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து மறுபடியும் ரீஅப்பியர்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ யாரும் வந்து நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா மெசேஜ் போட்டுட்ருக்காங்க, சார் நான் வந்து ரீவேல்யூஷன் போட்டேன், பட் ஆனால் ஹால் டிக்கெட் ப்ரிவியூவில் மறுபடியும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா பழைய சப்ஜெக்ட்லாம் வந்து எனக்கு ரீவேல்யூஷன் அந்த அரியர் வாங்கின சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரத்தான் செய்யும். நீங்கள் ஃபீஸ் கட்ட தான் செய்யணும். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்களுக்கு காலேஜில் இருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னம்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை நினச்சி எதுவும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கரண்ட் செமஸ்டரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்கன்ற நம்பிக்கை இருக்கனால தான் நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டிருக்கீங்க. ஸோ ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லபடியாக வரும். நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா?